சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அஸ்மத் குருபியோ நமக. குருவுக்கும் குழுவுக்கும் பணிவான வணக்கம். தமிழ் மாதங்களில் 4ஆம் மாதமான ஆடி மாதத்திற்கு ஏற்றம் பூமி தேவி ஆண்டாளாக அவதரித்த மாதம். இம்மாதத்தில் வரும் பூர நட்சத்திர நாள் ஆடிப்பூரம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தின் மற்றொரு சிறப்பு இயற்கை வழிபாடாகும். ஆடிப்பெருக்கு என்று நதிகளையும் நீரையும் வழிபடுவார்கள். உழவர்கள் இந்த நாளில் புதிய நம்பிக்கையுடன் விதை விதிப்பார்கள். இத்தகைய சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் நாம் ஆண்டாள் பற்றியும் அவர் அருளிய நாச்சியார் திருமொழியையும் இன்றும் நாளையும் அனுபவிக்க உள்ளோம். ஆண்டாள் ஆண்டாள் இறைவனையே தம் அன்பால் ஆண்டாள். நம் எல்லோரையும் அழகிய தமிழ் பாசுரங்களால் ஆண்டாள். ஆண்டாளின் பெருமைகளை உபதேச ரத்தின மாலையில் 5 கொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையால் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று போற்றுகிறார்கள். பஞ்ச பாண்டவர்களுக்கு பின் இருந்த ஒரே வாரிசு பரீட்சித் போலே ஆழ்வார்கள் 11 ஒரே வாரிசாக ஆண்டாள் தோன்றினாள். மற்ற ஆழ்வார்கள் போல் பரமபக்தி நிலையை அடைந்தார். சிறு வயதிலேயே உயர்ந்த பக்தி நிலையை அடைந்ததால் அவரை பிஞ்சால் பழுத்தாலே ஆண்டாள் என்பர். அத்தகைய ஆண்டாளை வாழ்த்தி வணங்கி அவர் இயற்றிய நாச்சியார் திருமொழியை அனுபவிக்க உள்ளோம். மன்னனையோ மன்மதனையோ மணக்க ஆசைப்படும் பெண்கள் மத்தியிலே கண்ணனை மணக்க ஆசைப்பட்ட ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியை ஒரு காதல் கடிதமாக திருமாலிடம் ஒப்படைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்துள்ள 14 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நாச்சியார் திருமொழியை லௌகிய காதலுடன் ஒப்பிடக்கூடாது. இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள காதலாக கருத வேண்டும். மார்கழியில் நோன்பு இருந்து கண்ணனை அடைய முடியாததால் மீண்டும் தையில் நோன்பு இருக்க தொடங்குகிறார். ஒரு பெண் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவாள் என்பதை ஆண்டாள் நாச்சியார் திருமொழியின் மூலம் காட்டுகிறார். மேலும் ஒவ்வொரு பதிகத்தில் இறுதியிலும் விட்டுச்சித்தன் கோதை என்றும் பட்டர்பிரான் கோதை என்று அவருடைய தந்தையும் குருவுமான பெரியாழ்வாரை அடிபணிந்தவாறே அடையாளம் படுத்திக் கொள்கிறாள். அவருடைய குரு பக்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இந்த 2 நாளும் ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் உள்ள நெருக்கமான உறவை பற்றி பேசி பக்தி பரவசத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள துணை புரியும் குருவுக்கும் கோமலா மாமி அவர்களுக்கும் நன்றி கூறி சில நியமங்களை கூற உள்ளேன். ஒவ்வொருவரும் தங்கள் உரையை 6 நிமிடத்துக்கு மிகாமல் பேசுவது சிறப்பு. உரையின் பொழுது உரையாளர் தவிர மற்றவர்கள் மியூட்டில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து உரையும் முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் அவர்கள் கருத்துக்களை கூறலாம். இப்பொழுது முதலில் ஆண்டாள் வைபவத்துடன் தொடங்கலாம். அதற்கு பிரபா அவர்களை அழைக்கிறேன். ஆக்சுவலா இன்சிடென்ட்லி இந்த மாசம் 2 போறோம், இன்னைக்கு போறோம். எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் ஓகே. பிரபா வாங்க. நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் தரவர முனையே நமக. ஆண்டாள் வைபவம் என்னும் தலைப்பில் நான் அறிந்தவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டாள் என்பவர் யார்? நம் 12 ஆழ்வார்களில் உள்ள ஒரு பெண் ஆழ்வார் ஆவர். அவருடைய அவதாரம் என்று கூறும்பொழுது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் திருத்துழாய் நந்தவனத்தில் திருத்துழாய் செடியின் கீழ் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை. இவர் பூமி தேவியின் அம்சம் என்பதை அக்குழந்தையின் கண்களில் உள்ள பிரகாசத்தில் இருந்து பெரியாழ்வார் புரிந்து கொண்டார். அக்குழந்தையை தன் குழந்தையாகவே பாவித்து கோதை என்ற நாமகரணம் செய்வித்து சீரும் சிறப்புமாக எல்லோரும் மெச்சும்படி வளர்த்து வந்தார். கோதை நாச்சியார் இயல்பாக ஸ்ரீமன் நாராயணனிடம் மிகுந்த பக்தி உடையவராக வளர்ந்தார். இயல்பாகவே பக்தி இருந்ததால் பெரியாழ்வாரும் குழந்தையின் இளம் பிராயத்திலேயே அக்குழந்தைக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்வித்து
பரமஞானத்தை போதித்தார். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகள் முதலியவைகளும் போதித்து பக்த ஞானத்தை மிகவும் பெருக்கினார். பக்தி லயத்தில் நினைத்து கொண்டிருந்த அக்குழந்தை எப்பொழுதும் எம்பெருமானது மகிமையை பற்றி சிந்திப்பதிலும் அவரை துதிப்பதிலுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வந்தார். இதன் விளைவாக பக்தி ஞானம் பெருகி அது வேட்கையாக மாறி எம்பெருமானை அடைவதே முக்கிய நோக்கமாக மாறி அது காதலாக வெளிப்பட்டது. இந்த தெய்வீக காதலை விவரிப்பதே ஆண்டாள் வைபவம் ஆகும். இந்த காதலானது மிகவும் ஆன்மீக ரீதியானது, வைதிக காரணங்களால் உண்டானது, ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள காதல். பகவானை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீர்க்க முடிவுடன் கூடிய காதல். பகவானிடம் கொண்ட காதலால் தான் கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து கொண்டு கோவிலில் உள்ள இறைவனுக்கு சாற்றுவதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்திருக்கும் மாலையை தனது சர்வாலங்காரங்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ரகசியமாக அணிந்து கொண்டு கண்ணனுக்கு ஏற்றவளாக நாம் இருப்போமா என்பதை அறிந்து கொள்வதற்காக, ஒப்பனை செய்து கொள்வதற்காக கண்ணாடி கிணற்றில் பார்த்து மகிழ்ந்து பின் மாலையை களைந்து முன்போல பூப்புடலையில் வைத்து விடுவார். இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கு தினமும் சாத்தப்பட்டது. ஒரு நாள் இதை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டு அன்று கைங்கரியம் தடைபட்டு விட்டதை நினைத்து வருந்தினார். அன்று இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தமக்கு உகப்பானவை என்றும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே கைங்கரியம் தொடர்ந்தது. இதனால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனை ஆண்டதால் ஆண்டாள் என்ற பெயரும் பெற்றார். கோதை இவ்வாறாக வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்து விட்டார். விஷ்ணு சித்தர் கோதையிடம் அவள் விரும்பும் வன் எப்படி இருக்க வேண்டும் என்று அபிப்பிராயத்தை கேட்க அவளோ மானிடர் என்று பேச்சப்படி வாழக்கிலேன் என்று பறைச்சாற்றினார். அத்துடன் இல்லாது நான் எம்பெருமானுக்கே உரியவளாகி இருக்கின்றேன் என்று இடமாக கூறினார். கோதையின் அபிப்பிராயத்தை அறிந்த விஷ்ணு சித்தர் 106 கஷேத்திரங்களில் உள்ள எம்பெருமான்களில் யாரை மணாளனாக ஏற்றுக்கொள்ள விழைகின்றாய் என்று கேட்டு எம்பெருமானின் மற்றும் கஷேத்திரங்களின் விபரங்களையும் விளக்கினார். அடுத்து சுயவர நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்தார். 106 கஷேத்திரங்களை சேர்ந்த எம்பெருமான்கள் அனைவரும் கருடன் மீது அமர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளினார். அரையர் சுவாமிகள் தந்தையாரின் இடத்தில் இருந்து ஆண்டாளுக்கு ஒவ்வொரு எம்பெருமானை பற்றியும் அறிமுகப்படுத்த ஆண்டாள் நாச்சியார் திரு காவிரி கரையில் அமைந்துள்ள முதல் கஷேத்திரமான ஸ்ரீரங்கத்தில் இருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாதருக்கு மாலை அணிவித்து மணாளனாக ஏற்றுக்கொண்டார். இவ்விதமாக நிச்சயதார்த்த நிகழ்வு நிறைவுற்றது. இவ்வாறு இருக்க இதன் அடுத்த நிலையாக திருக்கல்யாண வைபவம் நிகழ வேண்டும் அல்லவா? அது எம்பெருமானும் நடக்கவிருக்கும் திருமணம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் இல்லவா? இந்த வைபவம் கோதை ரொம்ப மகிழ்ந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பற்றி கனவு காண ஆரம்பித்தார். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி நிரலை பற்றி மிகவும் யோசித்தார். அவ்வாறு கோதைக்கு ஏற்பட்ட கனவை தன் தோழிகளிடம் விவரித்ததே இன்று நாம் அனுபவிக்கும் அதி அற்புதமான பிரபந்தமாகிய வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர்த்து பூரண பொற்புணம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். இதோ எம்பெருமான் 1000 யானைகள் புடை சூழ வந்து கொண்டிருக்கிறார். எம்பெருமான் கோதை பிராட்டியின் திருக்கல்யாணத்திற்காக ஊர் முழுவதும் மாவிலை புஷ்பங்களால் செய்த தோரணங்களை கொண்டு அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். ஸ்ரீ ஆண்டாளை சேர்ந்த பெரியவர்கள் சொர்ணமயமான பூர்ண கும்பம் சமர்ப்பித்து வாரணமாயிரத்துல சொல்லிடுவா, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சொல்லுங்க மாமி. அது வாரணமாயிரம் பாசுரத்துல சொல்லிடுவா, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது சொல்லுங்க. இதான மாமி வேண்டாம், எக்ஸ்பிளனேஷன் வேண்டாமா? வேணாம் ஏன்னா இல்ல வாரணமாயிரம் எக்ஸ்பிளனேஷன் வேணாம், அத மத்தமா கொடுத்துடுவா. அத
சரி, நான் இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் நாத்தனாராக பார்வதி தேவி கல்யாண பெண்ணுக்கு பூரப்புடவை உடுத்தி அழகு பார்க்கிறாள். புண்ணிய பூமியான நம் பாரத தேசத்தின் 4 திசைகளிலும் உள்ள பரம பாவனமான நதிகளில் இருந்து வேதியர்கள் தீர்த்தம் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். நூதன தம்பதிகளுக்கு கங்கணம் கட்டப்பட்டு அதன் பிறகு திவ்ய தம்பதிகளுடைய திருக்கல்யாணத்தின் முக்கியமான கட்டமாக பாணி கிரகணம் நடக்கிறது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் என்று முத்துரை ராமன் நினைத்தாழ்ந்த பந்தற்கே மைத்திரன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தளம் பெற்ற கனா கண்டேன் தோழினான் என்று சப்தபதி அம்மி மிதித்தல் ராஜகோமம் திவ்ய தம்பதிகளின் திருமஞ்சனம் திருவீதி வளம் என்று வரிசையாக தான் கண்ட கனாவினை விளக்கும் ஆண்டால் அற்புதமான ஒரு பாலஸ்ருதியுடன் இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். ஆண்டாளின் திருவுள்ளப்படி திருவிழாவிலிருந்தோலை எம்பெருமானுக்கு 100 தடா நிறைந்த வெண்ணையையும் 100 தடா நிறைந்த அக்கார அடிசலையும் சமர்ப்பித்து அவளுடைய திருவுள்ளத்தை குளிர்வித்த நம் உடையார் அவ்வாண்டால் கண்ட பெரும் கனவாகிய திவ்ய விவாகத்தையும் நனவாக்கி அருளிருக்கிறார். எப்படி என்றால் அதை அவ 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வரிசலும் ஸ்ரீ ஆண்டாள் தன்னுடைய விருப்பத்தாக கண்ட கனவாகும். அதை நிறைவேற்றி அவளுடைய தமையரார் ஆகின்றார். அதே சமயம் ஆண்டாள் கண்ட கல்யாண கனவை அவளுடையதாக மட்டும் பார்க்காமல் ஆத்ம கோடிகள் அனைவருடைய கனவாகவும் இருக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார். எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையில் உள்ள நவவித சம்பந்தங்களில் அர்த்தா பத்தினி என்கிற உறவும் ஒன்றல்லவா? கர்மவசத்தினால் இந்த பிறவிச்சிறரில் சிக்கி தவிக்கும் ஜீவாத்மக்களாகிய நாம் எல்லோருமே நாம் பர்த்தாவாகிய அப்பரமாத்மாவை அடைவது எப்பொழுது என்ற ஆர்த்தியுடன் இருக்க வேண்டியது தானே நியாயம். ஸ்ரீ ஆண்டாளுக்கு அந்த உத்வேகம் இருந்தது. எம்பெருமானும் அதனை அங்கீகரித்தார். ஸ்ரீ பெரியாழ்வாரிடம் சொல்லி அவருடைய திருமகளாகிய கோதையை சர்வாலங்கிருதியார் திருவரங்கத்துக்கே அழைத்து வர சொல்லி அவரை தன்னுடைய ஜோதியில் சேர்த்து கொண்டார். அதே தினத்தில் ஜீவாத்மக்காகிய நாம் அத்தனை பேரையும் எம்பெருமான அங்கீகரிப்பதற்காக ஒரே வழி சரணாகதியே என்று உறுதிப்பட கூறினார் நம்முடையவர். நம் பேரருளாளரும் திருக்கட்சி நம்பிகள் மூலமாக சரணாகதியை மோட்சத்துக்கு உபாயம் என்று உறுதிமொழியை கொடுத்தார். ஆகவே சரணாகதி பரம சமர்ப்பணத்தையே ஆத்ம வியோகம் ஆக்கியிருக்கிறது நம்முடைய ராமானுஜர் தர்சனம். ஜீவாத்மாவே கல்யாண பெண், எம்பெருமானை மாப்பிள்ளை, ஆச்சாரியனை கல்யாண பெண்ணின் தகப்பனார். ஆச்சாரியன் தம்முடைய சிஷ்யனாகிய ஜீவாத்மாவின் சமர்ப்பணத்துக்காக பிரார்த்திப்பதே கன்னியாதானம் என்பதான ஒரு அற்புதமான விவாகம் நம்மிடையே நாள்தோறும் நடந்தேறுகின்றது. ஸ்ரீ ஆண்டாளுக்காக வெண்ணைக்கும் அக்கார அடிசலுக்கும் ஏற்பாடு செய்து நம் உடையவரை நம் அனைவருக்கான ஆத்ம விவாகத்துக்கும் அடிக்கோலி இருக்கின்றார். ஆண்டாள் எம்பெருமான் இருவருக்குமான திவ்ய விவாகம் அன்றே முடிந்துவிட்டது. அதே போன்று இவ்வுலகில் பிறக்கும் கடைசி ஜீவாத்மாவும் மோசமடைகின்ற வரையில் இனிமையான இந்த ஆத்ம விவாகமும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆயன்கள் பலசுதிக்கு வருவோம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை பாடிய 25 பாசுரங்களையும் பாட வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வர் என்று கோதையின் பலசுதி பலிக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் பலித்தது, பலித்துக் கொண்டிருக்கிறது, இனியும் பலிக்கப் போகின்றது. எப்படி எனில் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவென்று நான்மகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் என்று சுவாமி நம்மாழ்வாரும் நான்மகனை நாராயணன் படைத்தான், நான்மகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று திருமேழிசை ஆழ்வாரும் பாடியபடி பிரம்ம ருத்ராதிகள் முதற்கொண்டு சமஸ்த ஜீவராசிகளும் அந்த எம்பெருமான் பிராட்டியின் குழந்தைகள் தானே. இளையாளாக ஒருத்தனை திருமணம் செய்து கொள்ளும் ஒரு பெண் தன் பர்த்தாவுக்கும் அவனுடைய முதலாவது பத்தினிக்கும் பிறந்த குழந்தைகளையே தன்னுடைய குழந்தைகளாகவும் பாவிப்பது வழக்கம். இவ்விதத்தில் எம்பெருமானை ஆத்ம விவாகம் செய்து கொள்ளும் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிரம்ம ருத்ராதிகள் அனைவரும் குழந்தைகள் ஆகின்றனர். எம்பெருமானின் திருவுலத்துக்கு உகந்தவாறு நடக்கின்ற நன்மக்களாக வாழ்கின்ற அந்த பிரம்ம ருத்ராதிகளை பெற்ற ஜீவாத்மாக்கள் அந்த பேரின்பத்தில் எம்பெருமானிடத்தில் இருக்கின்றார்கள். ஸ்ரீ ஆண்டாளின் திருவாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது. ஸ்ரீ உடையவர் வகுத்து கொடுத்தருளிய ஆத்ம விவாகமாகிய சமர்ப்பணமும் பலன் கொடுக்காமல் இருக்காது. பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னான வாழ்வு. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
அடியன்மா அடியன் எல்லாருக்கும் அது இதை பற்றி மிக சிறப்பாக நமக்கு கூறிய பிரேமா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக முதல் பதிகமான தையூர திங்கள் பற்றி விசாலாட்சி அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வணக்கம் மாமி. குருஜிக்கும் அடியார்களுக்கும் அடியனின் நமஸ்காரம். நாச்சியார் திருமொழியின் முதல் 10 பாசுரங்களை பற்றி கைங்கரியம் செய்ய அடியனுக்கு ஒரு வாய்ப்பு குருஜியால் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் இலக்கியத்துல சாகுந்தலம்ங்கிற ஒரு கிரந்தத்தை காளிதாசன் எழுதினாரு. அந்த அவங்களோட தமயந்தி சாகுந்தலா அண்ட் துஷ்யந்தோட காதலை பத்தி சொல்லி நம்மளோட நாச்சியாரோட திருமொழியில எப்படி காதல் இது எப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சு இருந்தேன். அடுத்து ஒரு ஆச்சாரியரோட யூடியூப கேட்கும்போது அவர் சொன்னாரு, சாகுந்தலம்ங்கிற கிரந்தத்தை யாரும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது பெருமாளுக்கு பிடிக்காதது அப்படின்னு அந்த யூடியூப்ல வந்துச்சு. இட் வாஸ் குவைட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. வாட் ஐ தாட் ஹாஸ் பீன் ஆன்சர்ட் இன் தட் யூடியூப். ஸோ அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு இப்படி வர ஆரம்பிச்சேன். அவர் கொடுத்த ஸ்பீச்ல இருந்து கொஞ்சத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டாள் பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆண்டாள் தன்னோட 5வது வயசு திருப்பாவை 30 எழுதியிருக்காங்க. அந்த 30ல ஒரு 12 இடத்துல ஆண்டாள் விண்ணப்பிச்சிருக்காங்க. பறைன்னு சொல்ற வார்த்தை 12 இடங்கள்ல இருக்குது. அப்ப பறைனா என்ன அப்படிங்கிறப்ப பெருமாள் சொல்றாரு, இந்த மாதிரி என்கிட்ட என்னோட இடுப்புல ஒரு சின்ன பறை ஒண்ணு இருக்கு, அந்த பறையதான் நீ கேக்குறியா அப்படின்ட்டு. பறைனா ஒரு கருவி, வாத்தியம். அதே மாதிரி போன யுகத்துல, அதாவது ராமாயண யுகத்துல கரடியார் அத ஒரு இதா வச்சிருந்தாரு. சோ நீ அந்த பறைய கேக்குறியான்னு கேட்கும்போது ஆண்டாளுக்கு கொஞ்சம் கோவம் வருது. உடனே அறிவிழந்த வெங்கடேஷனுங்கிற மாதிரி திட்டுறாப்ல. அதுதான் நம்ம தினம் நம்மளும் சேர்ந்துதான் அவரை சிற்றஞ்சிறுகாலே சேவித்துண்ணே அப்படிங்கிற பாட்டுல அதுல கோதை அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. சோ அதுல அந்த பறையில பெருமாள் கொடுத்தாரா அப்படிங்கையில 30வது அந்த கடைசி பாசுரத்துல தெரியுது. ஆண்டாள் அதை பாஸ்டன்ஸ்ல காட்டுறாங்க, எனக்கு அந்த பறை கிடைச்சிருச்சுன்னு. அவங்க என்ன பறைக்காக என்னத்துக்காக பறைன்னு சொல்லி விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, வேற தனக்காக அவர் எதுவுமே ஆண்டாள் கேட்கல. பகவானே, நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அதனோட உள்ளர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணனோட ஸ்பரிசம் வேணும், கிருஷ்ணனோட விவாகம் வேணும், கிருஷ்ணனோட அருகிலேயே இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்த்த அர்த்தம். அதுதான் அவங்களோட கைங்கரியம், எதிர்பார்த்த கைங்கரியத்தை அவனே அந்த கைங்கரியம் செய்யறதுக்கு நீ எனக்கு அதுக்கு நீ எனக்கு அருளா வழங்கணும்னு சொல்லி அவங்க கேட்டது. சோ 30வது பாசுரத்துல பார்க்கும்போது அதை குடிச்சிட்ட மாதிரி தெரியுது. வரஸ் அதுல அவங்களுக்கு முழுக்க பூர்த்தி ஆச்சா அப்படின்னு சொன்னோம்னா அது பூர்த்தி ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கைங்கரியம் முழுசா நிறைவேறல. விவாகம் அப்போதைக்கு நடக்கல. அப்ப என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப பெருமாள் சொல்றாரு, நான் அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் நான் உனக்கு உன்னை நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிதான் கொடுத்திருக்காருங்கிற மாதிரி அந்த ஆச்சாரியர் சொன்னாரு. அப்ப எப்ப அவங்களுக்கு விவாகம், அவங்க எப்ப பகவானோட ஒண்ணா கலந்தாங்க அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இது இருக்குது இல்லையா, நம்மளுடைய நாச்சியார் திருமொழி, அவரோட 15வது வயதுல இந்த நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் அடங்கியது. அத பாடுறாங்க. அதுலதான் தெரியுது. இத அவங்க சாந்தினி சொன்ன மாதிரி, அந்த மாமி பிரபா மாமி சொன்ன மாதிரி,
இது வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, ரொம்ப தெய்வீகமானது. இது வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் உள்ளது. இத வந்து ஆண்டாள் வந்து பகவான்கிட்ட கேட்கிற விதத்தை வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். சரியானபடி புரிஞ்சுக்கலன்னா அவளோட ஞானத்தை பெறுறதுக்கு பதிலா அஜ்ஞானத்தை நம்ம தலையில நிறைய சுமந்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். நம்ம உடம்பு ரத்தம் சதை நரம்பு அந்த மாதிரி உள்ளது. நம்மளோட காதல அதுல போய் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கூடாது அப்படிங்கிறதுதான். அப்ப என்னன்னா இத வந்து இவங்க வந்து மனசுல உள்ளத, இப்ப எனக்கு மனசுல ஏதாச்சும் இருக்குதுன்னா ஐ கேன் ரைட் இட் இன் அ பேப்பர் ஆர் ஐ கேன் ரைட் இன் அ வாட்ஸ்அப், நான் வந்து என்னை பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் தன் மனசுல உள்ளத அவங்க பிரபந்தமா வடிச்சு அத வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து பகவான போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இவங்க வந்து இந்த 2 பிரபந்தத்தையும் எழுதினாங்க. இதுல வந்து என்னன்னா நாதமுனிகள் வந்து அவருக்கு தான் இந்த 4000 பிரபந்தமும் ஒன்னா கிடைச்சது. அப்ப 4000 பிரபந்தத்தையும் எதுக்கடுத்து எதை படிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அதனால அவர் வந்து குலசேகர ஆழ்வார் அவரோடது, அப்புறம் வந்து ஆண்டாளோடது, திருப்பழிச்சி ஆழ்வாரோடது, இதெல்லாம் எந்த ஆர்டர்ல படிக்கணுங்கிறதுக்கு தான் முதல் 1000த்துல வந்து ஆண்டாளோட நாச்சியார் திருமொழிய வந்து 4வது பிரபந்தமா வச்சிருந்தாங்க. சோ இது வந்து நாச்சியார் திருமொழின்னு எப்படி பேரு வந்துச்சு? ஆரம்ப காலத்துல சங்க காலத்துல வந்து தலைவன் சொன்னா நாயககான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மருவி நாயன், அதுக்கு பிறகு மருவி அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நாயகன்னு வந்து சொல்றாங்க. தலைவி அப்படின்னா நாயிகா, அது மருவி உருமாறி நாய்ச்சின்னு வந்திருக்குது. அப்புறம் யாருங்கிற 3 எழுத்தை சேர்த்து மதிப்பு அடிஷ்னலா நம்ம வந்து ஆடட் வேல்யூங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூடுதல் மதிப்பை கொடுத்து அத வந்து நம்ம வந்து நாய்ச்சியார் அப்படின்னு. அப்ப சங்க தமிழ்ல எல்லாம் வந்து ரங்கநாயகி நாய்ச்சியார், ஆண்டாள் நாய்ச்சியார் அப்படின்னு இருந்தது. அத நாய்ச்சியார் திருமொழின்னு தான் சொல்லணும். ஆனா அது மருவி இன்னைக்கு வந்து நாச்சியார் திருமொழின்னு வந்துருச்சு. நாச்சியார் யாரு? ஆண்டாள். அவங்க எழுதுனதுதான் இந்த திருமொழி. இதுல வந்து உள்ள இந்த பாராபார் நீங்க சொல்ல வேண்டாம். அவ என்ன நினைக்கிறா, அவ உள்ள அர்த்தம் என்ன, அவ வந்து என்ன சொல்ல வர்றா அப்படிங்கறதான் நீங்க சொல்லணும்னு சொல்லி மாமி சொல்லியிருந்தாங்க. சோ அது பாசுர வாரியா நம்ம வந்து மீனிங் சொன்னோம்னா அந்த 6 மினிட்ஸ் பத்தாது. சோ ஃபர்ஸ்ட் பாசுரம் தையொரு திங்களும். இந்த பாசுரத்துல வந்து ஆண்டாள் வந்து தை மாதம் பூராமே மார்கழி பூரா என்ன சொன்னா, விரதம் இரு, நோம்பிருந்து பகவானை அடைஞ்சுக்கலாம்னு. இதுல வந்து தை மாதத்துல என்ன சொல்றா, தையோடு திங்கள், அந்த 1 மாதமும் நீ வந்து தூய்மையா வீடை வந்து சுத்தம் பண்ணி விரதம் வச்சு கோலம் போட்டு வழிபாடு பண்ணணும்னு சொல்றத எல்லாத்தோட அர்த்தம் என்னன்னா பெருமாளுக்கே அர்ப்பணிப்பு ஆக வேண்டும் என்று அர்த்தம். வெளிப்படையா இதுல வந்து விரத காட்சி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையா இருக்கிறது என்னன்னா, பகவானே என்னோட உடம்பும் இந்த வாழ்வும் உனக்குதான் சொந்தம், என்னை நீ ஏத்துக்கோ அப்படின்னு மனசார அவ வந்து பெருமாள்கிட்ட வந்து விண்ணப்பம், கண்ணன்ட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறது தான் அது. அத வந்து மன்மதனை வச்சு சொல்ற மாதிரி அதுல எழுதியிருக்காப்ல. நான் வந்து உனக்கு விரதம் இருக்கேன், உன் தம்பிக்கு விரதம் இருக்கேன், நீ வந்து எனக்கு வந்து திருமலையில இருக்கிற பகவானோட சக்கரம், அந்த சக்கரத்தோட இருக்கிற பெருமாள் கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதோட உள்ளர்த்தம் வந்து இதுதான். அதுக்கடுத்து வெள்ளை நுண்மணல், இது வந்து வெளிப்படையா பார்க்கும் பொழுது அவர் வந்து நடந்து வரும் பொழுது அவருக்கு கால் நோவக்கூடாதுன்னு நான் ரொம்ப சாஃப்டான மணலா வந்து போட்டிருக்கிறேன், வீதி பூரம் பரப்பி இருக்கிறேன், நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து இருக்கேன், நீ வந்து காமதேவனா இருக்கிற, நீ வந்து எனக்காக நீ போய் பகவான்கிட்ட சொல்லு, அவரோட ஜோதியில, அந்த திருமலையில இருக்கிற ஜோதியில நான் வந்து ஜோதியா கலக்கணும் அப்படின்னா அவளோட உள் மனசு வந்து மனசளவுல வந்து ரொம்ப அந்த ஜுவாலை வந்து பத்தி எரியுது. அவ வந்து பகவானோட சேரணுங்கிற அந்த எண்ணத்துல.
அதுக்காக தான் அப்படி போய் என்னை கொண்டு போய் சேர்த்து வை அப்படின்னு சொல்லி அதுல சொல்றாப்ல. அதுக்கடுத்து உண்மத்த மலர்களையும் முறுக்கு மலர்களையும் நான் காமதேவனுக்கு படைக்கிறேங்க. ஆக்சுவலா அது எல்லாமே அவர் வந்து மன்மதனுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்களே தவிர இது முழுக்க முழுக்க தன்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாட வந்து இத வந்து இந்த மாதிரி இதுல வச்சு சொல்றாப்ல. நறுமணம் கொண்ட மலர்கள், மாலை, அழகு, அலங்காரம் எல்லாம் முக்கியம்தான். அது எப்ப அப்படின்னா இது வந்து ஆண்டாள் வந்து அவளோட அழகான பக்திய வர்ணிக்கிறதுக்காக தான் அந்த மலர்களை பத்தி எல்லாம் சொல்றாப்ல. கண்ணனுக்கு பூஜை செய்யறது வந்து சும்மா கடமைக்கு இல்ல, அது வந்து காதலோட வெளிப்பாடு. உள்ளார்த்தமா நம்ம சொல்லணும்னா இது வந்து மரபு இல்ல, இது வந்து என்னோட உயிரோட்டமான நேசம் அப்படிங்கிறப்பல. என்னோட உயிரையே நான் வந்து உனக்கு அர்ப்பணிக்கிறேன், பூஜையா பண்றேன்னு சொல்றாப்ல. இட்ஸ் வெரி டச்சிங். அதுக்கடுத்து சுவரில் புராணங்கிற பாசுரம். அதுல வந்து என்னன்னா காமதேவன்ட்ட நம்ம காம்பவுண்ட் வால் முழுக்க நான் உன் பேரை எழுதி வச்சிருக்கேன், நம்ம எப்படி ராமஜெயம் எழுதுறோம் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து செஞ்சிருக்கேங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்காப்ல. ஆனா இதுல உள்ள அர்த்தம் என்னன்னா பகவானுடைய திருக்குணம், வீரியம், கருணை அது எல்லாத்தையும் மனசுல வச்சு பார்க்கும்போது அவன் வந்து சாதாரண மனுஷனே இல்ல, சரணாகதி பெற தகுந்த இறைவன். பகவானே நான் வந்து உன்னையே சரணாகதி அடையணும் அப்படிங்கறதான் சொல்றான். அதுக்கடுத்து வானிடை வாழும்ங்கிற பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து தெய்வலோகம், விண்ணுலக வாசம், உயர்ந்த நிலை அதெல்லாம் அந்த அந்த உணர்வு வர்ற மாதிரிதான் அதோட உள்பொருள். கண்ணனோட திருவடி சேர்ந்தா மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வானிடை தேவர்களுக்காக பிராமணர்கள் செய்கிற ஹோமத்துல நெய்ங்கிற அவிர்வாகம் தான் பகவான் கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த நெய்ய நரியெல்லாம் ஸ்மெல் பண்ணா அது வந்து சரியில்லை. இதோட அர்த்தம் என்னன்னா நான் மனுஷால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பகவானை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதுதான். அதாவது இந்த உலக சிறப்புகளை விட அவனுடைய அருகாமையே ஆண்டாளுக்கு சிறந்த வாழ்வு அப்படிங்கறது அர்த்தம். அதுக்கடுத்து உருவ உடையாருங்கிற பாசுரம். அந்த உருவ உடையாருங்கிறது என்னன்னா உருவோடே இறைவன் என்ற பார்வை வந்து இங்க முக்கியம்தான். ஆண்டாள் வந்து அவன் வடிவமற்ற சிந்தனை அல்ல, கண்களால் மனதில் நிறுத்தக்கூடிய அழகிய திருமால். நம்ம வந்து பகவான் அங்க உள்ள போய் கும்பிட போகும்போது, கோயில்ல போகும்போது, தீபாவளி ஆகும்போது நல்லா அவரோட முகத்தையும் காலையும் நம்ம பாத்துக்கணும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவரோட அவரை வந்து நம்ம மனசுல நிலைநிறுத்த முடியும். இவளுக்கு வந்து எந்நேரமுமே அவரையே நினைக்கிறதுனால அது வந்து அவளோட மனசுல அழகிய திருமாலா எந்த செகண்டுமே அவ வந்து நினைக்கிறா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா அவ தியானமும் காதலும் ஒன்று. எந்நேரமா அவரையே ஸ்மரணையா பண்ணிட்டு அவரையே பேரையே சொல்லிட்டே இருக்கும் பொழுது அது வந்து இட் இஸ் கோயிங் இன் டு த டீப் லவ். அதுக்கடுத்து தாய் உடையினல். இது வந்து என்னன்னா அவருக்கு வந்து மன்மதனுக்கு வந்து பரிமாறுற மாதிரி நெல், பச்சரிசி, கருப்பட்டி அதெல்லாம் நான் வந்து உனக்கு பரிமாறுறேன், நீ வந்து என்னைய வந்து பெருமாளோட சேர்த்து வைங்கிற மாதிரி. இதுல வந்து என்ன இதெல்லாம் காட்சியா வருது. இவங்களோட உள்ளர்த்தம் வந்து என்னன்னா நெல், பயிர், வளம், பசுமை போன்ற காட்சியெல்லாம் அங்க வந்து எழுதியிருக்காங்க. அம்மா என்ன எழுதியிருக்காங்க, ஆண்டாளின் மனதுல என்னன்னா இவ்வுலக நன்மைகள் அனைத்தும் அவனது அருளால் தான் கிடைக்கும் என்ற புரிதல் வந்து இருக்குது. அதத்தான் அவங்க வந்து எனக்கு செல்வம் வேண்டாம், எனக்கு அருள் தான் வேணுங்கிறதுக்கு தான் இந்த நெல், பயிர், வளம், பசுமைங்கிற காட்சியை வந்து அவங்க வந்து அந்த மாதிரி எழுதியிருக்காப்புல. அதுக்கடுத்து மாசுடை உடம்பு. அதுல வந்து என்னன்னா நான் வந்து என் நேரம் ஒருவேளை மட்டும்தான் நான் வந்து ஆகாரம், மிச்ச நேரம் பூரா உன்னை நினைச்சே நான் இருக்கேங்கிற மாதிரி. அது இங்க அதாவது நம்ம குளிக்காம இருந்தோம்னா அழுக்கா இருப்போம், நம்ம அசுத்தமா இருக்கும், நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப ஆண்டாள் வந்து பகவான் வந்து எவ்வளவு வசந்தவர், அவருக்கு பக்கத்துல போய் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தகுதியானவங்களா, நம்ம உடம்பு தகுதியான உடம்பா, இந்த ஆத்மா தகுதியானதா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஃபீரியர் தன்னை வந்து தாழ்மையா வெளிப்படுத்திக்கிறான். இதோட உள் செய்தி என்னன்னா சரணாகதி தத்துவம். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீதான்ப்பா எல்லாமே, நீதான் என்னை பாத்துக்கணும், நான் வந்து என்னைக்கும் உன்னோட இருக்கணும் அப்படிங்கிறது. 3 வேளையும் நான் தொழறேன் அப்படின்னா நித்திய வழிபாடு. அத வந்து இது வந்து வெறும் நடைமுறை இல்ல,
தினமும் கணமும் எவ்ரி செகண்ட் மனமும் ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு நாள்லயும் பகவானையே நினைக்கணுங்கிறதான் அந்த பாடல் நம்மளுக்கு உள்ளர்த்தத்தை காட்டுது. அவள் பக்தி சடங்கு மட்டுமல்ல, உயிர் மூச்சு போல தொடரும் நினைவு. அதே மாதிரி கருப்பு வில், இதுல என்னன்னா காமதேவனுக்கு கருப்பு வில் மலரம்பு தான் அவங்களோட காதல் பிம்பத்தோட சிம்பல். அப்ப அது இது இது ஆண்டாளோட நோக்கம் உலகியலான காதல் அல்ல. அவள் காமத்தை பக்தியின் மொழியாக மாற்றி, பகவானே நீ இது மன்மதனே நீ என்னை கொண்டு போய் மணிவண்ணன்ட்ட சேர்த்துரு அப்படின்னா மனசுல நான் எப்ப உன் பக்கத்துல வருவேன், எப்ப நீ என்னைய ஸ்பரிசம் பண்ணுவ, எப்ப நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப, என்னைக்கு நான் உன்னோட இருப்பேன். இதுதான் ஆண்டாளோட உள் அந்தரங்கம். அதாவது கண்ணனுடன் நிரந்தர ஐக்கியம். உள் அந்த அந்தரங்கம்னா என்ன? நான் உன்னையேதான் விரும்புறேன், என் உடலும் மனமும் உனக்கேதான் சொந்தமா இருக்கணும். நான் தூய்மையான மலர் மணல் கோலம் எல்லாத்தையும் போட்டு அது மூலமா, அது எல்லாமே எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா அது மூலமா தான் நம்ம பகவான அடைய முடியும். இந்த உலகோட வளம் அழகு எல்லா இலக்கு கிடையாது, ஒரு திருவண்ண இலக்கு அப்படின்தான் இந்த 10 பாசுரத்திலையும் ஆண்டாள் தாயார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அழைக்கிறேன். வாழ்வார் எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். 12 ஆழ்வார்களில் ஒருவர் ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரின் மகளாக அவதரித்தவர். தனது 5 வயதிலேயே திருப்பாவை பாடியவர். சூடி கொடுத்த சுடற்கொடியால் கோதை நாச்சியார் என்று நாம் அறிவோம் அவளை. ஆண்டாள் நமக்களித்த 2 நூல்களில் ஒன்று நாச்சியார் திருமொழி. இதில் 14 பாசுரம் உள்ளது. இதில் 2வதாக இடம்பெற்றிருப்பது நாமமாயிரம். இதில் மொத்தம் 10 பாடல்கள் உள்ளன. திருப்பாவை பாடி அதில் எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்று நிர்ணயித்தும் கூட எம்பெருமான் தன்னை கை கொள்ளாததால் மனமுடைந்த ஆண்டாள் எம்பெருமானை அடையும் ஆசைகளுக்கு அடங்காத நிலையில் இந்த நாச்சியார் திருமொழி என்னும் அற்புத பிரபந்தத்தை அருளி செய்தார். பூமி பிராட்டியான தனக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கும் நெருக்கமான உறவை மிக அழகாக நமக்கு காட்டி அருளி நம்மையும் பக்தி பிரசவத்தில் ஈடுபட செய்கிறார். ஆயர்பாடில் உள்ள ஆயிரக்கணக்கான வாசிகள் நாமம் 1000 போற்றி கண்ணபிரானை புகழ்ந்தார்கள். எங்கள் மாமியாகி யசோதையின் மகனே, நாங்கள் படும் கஷ்டம் தவிருமோ? பங்குனி மாதம் வந்திருக்க இது காமதேவனுக்கு உகந்த காலம். இந்த சிற்றிலை நாங்கள் காமதேவனுக்காக செய்து கொண்டிருக்கிறோம், இது உனக்காக அல்ல. இதை நீ சிதைக்க கூடாது என்கிறார் ஆண்டாள். இதை கேட்டு கண்ணபிரான் கோபமுற்று, இந்த மணல் வீடு எனக்காக கட்டவில்லை, அதனால் தான் சிதைக்கிறேன் என ஆரம்பிப்பார். இன்று முழுவதும் முதுகு நோவும்படி ஒரே இடத்தில் இருந்து முயன்று செய்த சிற்றில்களை நாங்கள் நன்றாக பார்த்து அனுபவிக்கும் எங்கள் ஆசையை நிறைவேற்று. மகா பிரளயம் வந்த காலத்தில் ஒரு சிறு குழந்தையாகிய ஒரு ஆளிலையிலே சயனித்திருந்தவனாய் எங்களுக்கு காரண போதனானவனே, உனக்கு எங்கள் விஷயத்தில் எப்பொழுதும் இரக்கமில்லாமல் இருப்பதற்கு எங்கள் பாவமே காரணமாகும். ஆழமான பிரளய நீர்க்கடலிலே சயனித்திருக்கும் பலமிகுந்த சிங்கத்தை போன்றவனை, மதம் கொண்ட கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்த துன்பத்தை போக்கியவனே, உன்னை கண்டு ஆசைப்படும் எங்களை உன்னுடைய கடைக்கண்களால் பார்த்து துன்புறுத்தாதே. நாங்கள் வண்டலில் உள்ள சிறிய மணலை தெளித்து வளையலணிந்த கைகளால் கஷ்டப்பட்டு இந்த சிற்றில்களை கட்டியுள்ளோம். தெளிந்த அலைகளுடைய திருப்பார்கடலை படுக்கையாக கொண்டவனே, எங்கள் சிற்றில்களை அழிக்காதே என்கிறார். மழையாக பெய்து கொண்டிருக்கும் கரிய மேகம் போன்ற திருநிறத்தை உடையவனே, உன் தாழ்ந்த பேச்சுக்களும் செயல்களும் எங்களை பிச்சேற்றி கலங்க செய்வதற்கு உன்னுடைய திருமுகம் சொக்கும் பொடியோ? செந்தாமரை மலர் போன்ற திருக்கண் உடையவனே, இவர்கள் தாழ்ந்தவர்கள் இளம்பிள்ளைகள் என்று பிறர் சொல்லுவதற்கு பயந்து நீ வருந்தும்படி நாங்கள் வார்த்தை சொல்லாமல் இருக்கிறோம். எங்கள் சிற்றில்களை அழியாதே என்கிறார். கபட செயல்களுடைய மாதவா கேசவா, வெளுத்து சிரித்திருக்கும் மணல்களை கொண்டு நாங்கள் தெருவிலே எல்லோரும் ஆச்சரியப்படும்படி தெளித்து பிழைத்த அழகிய சிற்றில்களை நீ அழித்தாயாகிலும் எங்கள் நெஞ்சு உடைந்து உருகுமே தவிர உன்மேல் சிறிதும் கோபப்பட மாட்டோம். உன் திருமுகத்தில் இருப்பது கண்கள் தானே, அவற்றை கொண்டு நீயே பார்க்கலாமே என்கிறார். கடலில் அணை கட்டி ராட்சசர்களுடைய குளங்களை முழுதும் அழித்து இலங்கையை யுத்த பூமியாக்கிய வீரனே, சிறு பிள்ளைகளாய் முளைகளும் கிளறப்பெறாத எங்களை தினமும் சிற்றில் அழிப்பதை ஒரு காரணமாக கொண்டு நீ செய்யும் செயல்களுக்கு உட்கருத்தொன்று உண்டு.
அந்த கருத்தை நாங்கள் கற்று அறியவில்லை. எங்களை நீ துன்புறுத்தாரே. உன் பேச்சின் விதங்களை நன்றாக அறிய வல்லவர்களோடு இப்பேச்சுக்களை நீ பேசினால் உனக்கு மிகவும் இனிமையா இருக்கும். ஒன்றும் அறியாத சிறு பிள்ளைகளான எங்களை நீ துன்புறுத்துவதால் என்ன பயனுண்டு? எங்களை நீ துன்புறுத்துவதால் என்ன பயனுண்டு? அலைகள் பொருந்திய கடல் போன்ற நிறத்தை உடையவனே, கண்ணனே, கடலின் அணை கட்டியவனே, உன்னுடைய தர்மபத்தியின் மேல் ஆணை, எங்கள் சிற்றில்களை வந்து சிதையாதே என்று கெஞ்சுகிறார்கள். எவ்வளவு இனிமையான பதார்த்தமானாலும் நெஞ்சில் கசப்பு இருந்தால் அது சுவையாக இருக்காது என்று தெரிந்து கொள் என்கிறார்கள். ஒளி பொருந்திய திருவாளிய திருக்கையில் ஏந்தி நிற்கும் எம்பெருமானே, வட்டமான வாயை கொண்ட சிறிய பானையோடு சிறு குச்சியையும் மணலையும் கொண்டு வந்து இஷ்டப்படி விளையாடும் எங்களுடைய சிற்றில்களை மீண்டும் அளிப்பதனால் என்ன பயன்? கையால் தொட்டும் காலால் உதைத்தும் துன்புறுத்தாதே. நெஞ்சம் கசந்து போனால் சர்க்கரையும் கட்டியும் ருசிக்காது என்பதே அறிவாய்தானே கண்ணா. கோவிந்தா, ஒரு திருவடியினால் பூலோகம் முழுவதும் தாவி எழுந்து மற்றொரு திருவடியை ஆகாத தளவு நீட்டி மேலுலகம் மறந்து கொண்டவனே, நாங்கள் விளையாடுகின்ற முற்றத்திலே வந்து புகுந்து உனது திருவடி முகத்தை காட்டி முன்னுருவல் செய்து எங்கள் சிற்றில்களையும் நெஞ்சையும் அளிப்பாய். அதற்கு மேல் எங்களை பற்றி அணைத்துக் கொண்டாய் என்றால் அருகில் இருப்பவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுவார்கள்? இந்த 10 பாசுரங்களை மற்றதுடன் அனுபவிக்க உள்ளவர்களுக்கு பலம் சொல்லி இருக்கிறார் ஆண்டாள். சீதா பிராட்டின் அதாமிருத்தை பருகிவனே, நாங்கள் கட்டும் சிற்றில்களை நீ சிதைக்காதே என்று சொல்லும் வீதியில் விளையாடும் இடைப்பெண்களுடைய மழலை சொற்களை உட்கொண்டு வேதம் சொல்லும் மாயை உடையவர்களுக்கும் வேதத்தை சொல்லப்படும் கர்மங்களை செய்பவர்களுக்குமான மேன்மக்கள் வாழுமிடமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான என்னுடைய பாசுரங்களை ஓதவல்ல எந்த குறையும் இல்லாமல் பரமபதத்தை அடைவார்கள். இந்த பாடல் பள்ளமடையைச் சேர்ந்தது. வயல்கள் தாழ்ந்த விடத்தில் வேகமாக பாயும் நீரோட்டம் எளிதில் நிலத்தை சீர்படுத்தி பயிர்களை வளமாக செழிப்பாக வளர வைக்கும். அதுபோல பாசுரங்களை பாடி நாமும் வளமும் நலமும் பெறுவோம். ஆண்டாள் திருவடியே சரணம். ஆடி மாசத்தில் ஆண்டாளை பற்றி பேச வாய்ப்பு. இதுதான் முதல் கதை. நமக. அஸ்ம பரம குருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. குருமாமிக்கும் ஆழ்வார் கோஷ்டி அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு நாச்சியார் திருமொழியும் ஆண்டாளின் பக்தி உணர்வின் ஒரு தனி நிலையை வெளிப்படுத்துகிறது. இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போதும் 3ஆம் திருமொழி, கோழி அழைப்பதன் முன்னம். இந்த திருமொழிக்கு பின்னணியில் அழகான வரலாறு உள்ளது. கண்ணனும் இடைப்பெண்களும் ஒன்றாக கூடி மகிழ்ந்திருப்பதை கண்ட பெற்றோர்கள் தங்கள் பெண்களை நிறைவறைகளில் அடைத்து வைத்தார்கள். இப்படி பிரிந்து இருந்தால் இருபுறமும் கண்ணனும் பெண்களும் வாடி வருந்தினர். இதை கண்ட உறவினர்கள் இவர்களை இப்படி பிரித்து வைத்தால் உயிருக்கே ஆபத்து என்று எண்ணி ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். நல்ல கணவனை பெற வேண்டும் என்ற காரணத்தால் அதிகாலையில் நதியில் சென்று குளிக்கும் பனி நீராட்டம் என்ற விரதத்தில் அப்பெண்களை ஈடுபடுத்தினார்கள். அந்த நேரத்தில் கண்ணனுடன் சிறிது நேரம் இருக்க வாய்ப்பு கிடைக்கும் என்பதே அவர்களின் மறைமுக நோக்கம். கண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. அவர்கள் கோபிகள் பனிப்புணலில் நீராட வந்தார்கள். கிருஷ்ணனும் அங்கு வந்தான். அவன் அவர்கள் துணிகளை ரகசியமாக குருந்த மரத்தில் வைத்து விட்டான். முதல் பாசுரத்தில் கோபியர்கள் கைகூப்பி தொழுதார்கள். ஒரு கையை மார்பில் மறைத்து அடுத்த தோழியின் கையில் சேர்த்து தொழுதார்கள். எல்லாரும் ஒரு வலது கையை மார்பிலிச்சு இடது கையால் தொழுதார்கள். ஏனெனில் பகவானை தொழும் போது ஒரு கையில் தொழுதக்கூடாது என்று பத்திரங்களை கொடுக்க வேண்டியார்கள். 2வது பாசுரத்தில் துதித்தார்கள். எங்களது உயிர் தரும் அமிர்தமே, காளிங்க நின்ற பாம்பின் படத்தில் நின்றாடியவனே என்றார்கள். அவன் சொன்னான், என் கையில் இல்லை, மரத்தில் மேல் உள்ளது என்று. நான் 2 அடி சென்றால் நீங்கள் 2 அடி வாருங்கள் என்று அவரிடம் சேட்டை செய்தான். லௌகீகமாக இங்கு பார்க்க கூடாது. ஜீவாத்மா பரமாத்மா சேர்க்கை. பகவானை அடைய ஆடைகள் தடை. காமம், குரோதம், லோபம், மோகம் அதை விட வேண்டும் என்று இதுதான் இந்த பாசுரம் உணர்த்துகிறது. 3வது பாசுரத்தில் இலங்கை அழித்த மேலோனே, நீ செய்வது தகாத செயல், நீ வேண்டியதெல்லாம் கொடுக்கின்றோம், எங்கள் சேலைகளை தா என வேண்டுகிறார்கள். 4வது பாசுரத்தில் எங்கள் மீது இரக்கம் காட்டு என்று வேண்டுகிறார்கள். பலர் வந்து நீராடும் இப்பொய்கை கரையில் எல்லா திசைகளையும் பார்த்தபடி நாங்கள் கண்ணீர் சிந்துவதை பார், இரக்கம் இல்லாதவனே என்கிறார்கள். இலங்கை அழித்தவனே, நீ மரம் ஏறவல்ல குரங்குகளின் தலைவன் என்பதை புரிந்து கொண்டோம், சேலையை தந்தருள்வாழா என்று என்கிறார்கள்.
5வது பாசுரத்தில் கண்ணபிரானே, கயல் மீனும் வாழை மீன்களும் எங்கள் காலை கடிக்கவும் செய்கின்றன. எங்கள் தமையன்மார்கள் கோல்வண்டு விரட்ட முற்பட்டால் விபரீதமாகும் என்கிறார்கள். இங்கு அண்ணன்மார்கள் என்பது பாகவதர்களை குறிக்கிறது. நாம் பாகவதர்களின் அபிமானத்தை பெற்றுவிட்டால் பகவான் நம்மை ரட்சிக்காத போது அவர்கள் நமக்காக அவனிடம் வாதாடி அவன் அருளை பெற்று தருவார்கள். ஆள வந்தார் பகவானிடம் சொன்னாராம். சென்ற போது பகவானிடம் சொன்னாராம், என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன போது, அப்படின்னா உன்னை எப்படி நான் சேர்த்துக்கிறதுன்னு கேட்டாராம். நான் யாரு தெரியுமா, நாதமுனியோட பேரன் அப்படின்னு சொன்னாராம். உடனே கைகூப்பி வரவேற்றாராம். அதுபோல் 6வது பாசுரம் குடக்கூத்து. ஆடும் திறமுடிய என் தலைவனே என்றார்கள். குடங்கூத்து என்பது தலையில் ஒரு 7 குடத்தை வச்சிருந்து கையில 2 குடத்தை வச்சு ஆடுறது. அது ஒரு மாதிரி குடங்கூத்து என்று அது ஆளும் திறமுடியவனே என்று அவனை புகழ்ந்து நீ என் பட்டு சேலையை தந்துவிடு என்கிறார்கள். கிருஷ்ணன் மனம் இறங்கவில்லை. 7வது பாசுரத்தில் நாங்கள் வருந்துகிற போது உன்னிடம் அன்புள்ளவர்களை எங்களை துன்புறுத்தாது என்று பிரார்த்திக்கிறார்கள். நாங்கள் தண்ணீரில் படும் பாட்டை பார் என்கிறார்கள். நான் நிற்க சொன்னேன் என்கிறான். நானும் தான் மரத்து மேலே இருக்கிறேன் என்று கூறிவிட்டான். 8வது பாசுரத்தில் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், நீங்கள் போய் யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லவும் என்று சொல்லிவிட்டான். நான் சுதந்திரன், நாங்கள் மட்டுமில்லை மாமியமார்களும் வந்துள்ளார்கள், உன் பெயர் தான் கெடும் என்கிறார்கள். 9வது பாசுரத்தில் வைத்தார்கள். இத்தனை பேர் தொழுதார்கள் பண்ணா இப்ப கடைசியா வைத்தார்கள். கம்சனை அழிக்க பிறந்தவனே, யசோதை பிராட்டியோ உன்னை சொல்லால் அச்சுறுத்தவும் தயங்குகிறாள். அவளுடைய அன்பு செல்லம் தான் நீ, அதனால்தான் இந்த மாதிரி பொல்லாங்கு செய்கிறாய், செய்யும் அளவிற்கு உன்னை வளர்ந்துவிட்டது என்கிறார்கள். நீ பூதனையோடு பாலோடு அவள் ஆவியம் உறிஞ்சவனே, எங்கள் சேலை விலை கொடுத்து விடு என்று கெஞ்சுகிறார்கள். 10வது பாசுரத்தில் பலன் சொல்கிறாள். பரமகிருப்பியோடு ஆண்டாள் கூறுகிறாள். இங்கு கன்னியரோடு எங்கள் நம்பி கரைபிரான் விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. கன்னியர்கள் என்றால் அவர்கள் யார் என்றால் கண்ணனை நம்புவார்கள், கண்ணனை ஒத்த வயது 7 வயது உடையவர்கள், பிம்புகளை பொறுக்க மாட்டார்கள், 5 லட்சம் பெண்களை படாத பாடுபடுத்துவன் என்கிறார்கள், துஷ்டன் என்கிறார்கள். ஆனால் அவனுடைய கரியபிரான் என்று சொல்வது அவனுடைய வடிவழகை இருக்கும்படியாக உள்ளவன். அவன் செய்த இந்த விளையாட்டை சொன்னாலோ இசைடன் சொன்னாலோ மாலை போல் கண்ணனுக்கு பாசுரங்கள் அமையும். கண்ணபிரான் ஆயர் சிறுமியோடு ஆடிய தெய்வீக லீலைகளை பெரியாழ்வாரின் பிரியத்திற்கு திருமகளான ஆண்டாள் தொடுத்த தமிழ் மாலை இது. இந்த பாடல்கள் பத்தினியும் பாடும் திறமுடையோர் மோட்சத்தை அடைவார், நிலை பேருடைய திருமாலுடன் வைகுந்தத்தில் வாழ்கின்ற அனுபவத்தையும் பெறுவார்கள். ஸ்ரீவல்லிபுத்தூர் கோதை நாச்சியார் திருவடிகளை போற்றி இந்த 3ஆம் திருமொழியை நாம் அனைவரும் வாழ்விலும் அவருடைய பக்தியில் ஒரு துளியிலும் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பக்தியுடன் நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த மாமிக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். குருமாமைக்கும் அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. நாச்சியார் திருமொழி 4ஆம் பதிகம் தெள்ளியார் பலர் என்கிற பதிகத்தை அனுபவிக்க போகிறோம். முன் பதிகத்தில் கண்ணன் கோபிகளின் வஸ்திரங்களை எல்லாம் வாரிக்கொண்டு குருந்தின் மரம் மேல் ஏறி நிற்க அவர்களும் எங்களுடைய ஆடைகளை திரும்ப தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லவா. அடியார்கள் துன்புற்றார்கள் என்றால் அவனால் ரொம்ப நேரம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதனால் அவன் கொடுக்க இவர்களும் பெற்றார்கள். அத்தனை கோபியர்களும் கண்ணனுடன் கூடி இன்புற்றார்கள். ஆண்டாள் அப்படியே இந்த கோபிகா பாவத்துடன் தொடர்கிறாள். தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு சுற்றி இருக்கும் தன் தோழிமார்களையும் கோபிகையாக பார்க்கிறார்கள். அப்படியே இவர்கள் கண்ணனுடன் கூடுகிறார்கள். இப்படி கூடினாலும் அடுத்து பிரிவு என்று வந்துடுமாம். என்னதான் தலைவி தலைவனுடன் கூடினாலும் அடுத்து பிரிவு வந்துடுமாம். இது இலக்கியத்தில் சொல்வார்கள். அப்போ இவர்களுக்கு என்ன ஆகிறது என்றால் மீண்டும் ஆண்டாள் கண்ணனை விட்டு பிரிந்து விடுகிற சூழல் ஏற்படுகிறது. பிரிந்த நிலையில் ஆண்டாள் சுற்றி பார்க்கிறாள். சம்சார மண்டலத்திலே தனியாக இருக்கிறார். சம்சார மண்டலத்திலே எந்த போகமும் நிலை நிற்பதாக இருக்கக்கூடாது என்பது விதி போல. இந்த உலகியல் வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டா இங்கே இருந்து விடேன் என்று சொல்லி விடுவார்களாம். பகவான் அனுபவம் என்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அப்போ சம்சார மண்டலத்தில் எந்த போகமும் நிலைத்து நிற்கக்கூடாது என்பது ஒரு விதியாக மாறிவிட்டது. ஆகவே இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணுனா, ஆண்டாளை விட்டு பிரிந்து போய்விடுகிறான். இப்போ ஆண்டாள் பார்க்கிறாள், கூட கோபிகளாக நினைத்த தோழிகள் யாரும் இல்லை, தனியாக இருக்கிறார். இத்தனை நேரம் கண்ணனையே கூடி அனுபவித்துக் கொண்டிருந்தோம்.
அந்த கண்ணனை காணவில்லை. சுற்றி கோபிகளையும் காணவில்லை. அந்த கண்ணன் ஆடைகளை பழிச்சிட்டு போனா கூட அது நமக்கு வேதனையா இருந்தா கூட அவன் தன் முகத்தை காட்டினான். அவனுடைய முகமண்டலத்தை அனுபவித்தோம். அப்போ கண்ணன் படுத்தினா கூட அழகாத்தானே இருக்கு. மறுபடியும் ஒரு முறை அந்த கண்ணன் வரமாட்டானா என்று ஆசைப்பட்டு ஆண்டாள் கூடல் இழைத்தல் என்கிற ஒரு விஷயத்தில ஈடுபடுகிறார். அந்த கண்ணனை எப்படியாவது பெற வேண்டும், அவன் கூட வேண்டும் என்பதற்காகவே கூடல் இழைக்கிறார். கண்ணனை அடைய கூடல் இழைத்த இந்த செய்கையின் காலில் விழுகிறார். ஆண்டாள் கூடல் இழைத்தது என்பது ஒரு செயல். அந்த செயலை பார்த்து ஆண்டாள் கூடல் தெய்வமே நான் கண்ணனுடன் கூட வேண்டும் என்று தொழுகிறார். கூடல் இடுதல் என்பது என்னவென்றால், வட்டமாக ஒரு கோடு கீறி ஒரு பெரிய பிக் சர்க்கிள் வரைந்து கொள்ள வேண்டும். அதற்குள்ளே சுழி சுழியாக சுற்றும் சொலித்து அந்த வட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன வட்டங்களை அடுத்தடுத்து போட்டுக்கொண்டே வர வேண்டும். போட்டுட்டு ரெண்டு சுழியாக கூட்டி பார்க்கும்போது அது இரட்டை கணக்காய் முடிவு பெற்றால் அது கூடுகை. நாம் நினைத்த காரியம் கைகூடும். ஒற்றைப்படையாக வந்தால் கூடாமை என்று ஒரு சங்கீதம் ஏற்படுத்திக் கொண்டு, அதாவது ஒரு வகையான குறிப்பார்க்கை, இதை கூடல் என்று சொல்வார்கள். கூடல் இழைத்தல் என்றும் சொல்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, வெறுமனே கூடல் இழைத்து இது இரட்டைப்படையாக வருகிறதா என்று பார்ப்பாங்க. ஆனா ஆண்டாள் அந்த கூடலையே தெய்வமாக தொழுகிறார். முதல் பாசுரத்தில் திருவரங்கநாதனை அவன் திருவடிகளில் குற்றேவல் செய்யும் பேரு கிடைக்க வேண்டும், அது கிடைக்கும் என்றால் நீ கூடு, இரட்டைப்படையால் வந்துடு என்று பிரார்த்திக்கிறாள். தெளிந்த ஞானம் உடைய நித்திய சூரிகள் வைகுண்டத்தில் இருப்பதாக பலர் கைத்தொழும் ஒளி வீசி கொண்டிருக்கிற சுவாமி திருமாலின் சோலையில் ஒரு அழகனாக மணாளனாக எழுந்தருளி இருக்கிறார். அவர் பள்ளி கொள்ளும் இடம் எதுவென்றால், இது வைணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, எல்லா திவ்ய தேசத்து எம்பிரான்களும் பகலில் அந்தந்த ஊர்களில் காட்சி அளிப்பார்கள். இரவாயிட்டா அவர்கள் திருவரங்கத்திலே அந்த அரவணை அரங்கனுடைய கருவறையில் பள்ளி கொண்டு விடுவார்கள். அடுத்த நாள் நடை திறந்த அவரவர் அவருடைய திவ்ய தேசத்துக்கு போய்விடுவார்கள் என்று ஐதீகம் இன்றளவும் உண்டு. அப்படி திருமாலின் சோலையின் மணவாளர் பள்ளி கொண்டிருக்கும் இடமாகிய திருவரங்கத்திலே அந்த திருவரங்கநாதன் திருவடிகளை நான் பற்றும்படி கைங்கரியம் பண்ணும்படி அவன் திருவுள்ளும் கொள்ளுவாயில் கூடலே நீ கூடிடு, ஏ கூடல் தெய்வமே நீ இரட்டைப்படையாய் வந்துடு என்று கூடலை பார்த்து சொல்கிறாள் ஆண்டாள். இரண்டாவது பாசுரத்தில் காட்டுப்பகுதியில் உள்ள வேங்கடம். அந்த காலத்தில் திருவேங்கடம் அடர்த்தியான காட்டுப்பகுதியாக இருந்தது. நகரில் கண்ணபுரம், நகர்ப்புறமாக இருப்பது திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம். ஆக காட்டில் உள்ள திருவேங்கடம், நகர்ப்புறத்தில் இருக்கும் திருக்கண்ணபுரத்திலும் ஒரு வாட்டமும் இன்றி மலைக்குறை ஏதுமின்றி மகிழ்ந்து வசிக்கின்ற வாமன அவதாரம் செய்த பெருமான் ஓட்டமாக ஓடி வந்து என் கையை பிடித்து தன்னோடு அணைத்துக் கொள்வானாகில், அதாவது பெருமாளே ஆண்டாளை அணைத்துக் கொள்ள வேண்டுமாம். பெருமாள் கைப்பட்டவுடன் ஆண்டாள் தளர்ந்து விடுவாளாம். ஆகவே அவனை இழுத்து அணைத்துக் கொள்ள வேண்டுமாம். அப்படி அணைத்துக் கொள்வானாகில் கூடல் தெய்வமே நீ கூடிடு என்று கூடல் தெய்வத்தை தொழுகிறார். மூன்றாவது பாசுரத்தில் பிரம்மாவும் நித்திய சூரிகளும் போற்றுவதற்கும் தகுதியான புகழ்மிக்க புருஷோத்தமன், தேவகியின் சிறந்த மாமகன், வசுதேவரின் மதிப்பு மிகுந்த கோமகன் என்னை அணைக்க வருவாயில் நீ கூடலே நீ கூடிடு. நாலாவது பாசுரத்தில் கோபர்களும் அஞ்சிட ஒரு காரியம் பண்ணினான் கண்ணன். அது என்னன்னா, நன்றாக பூ பூத்திருக்கும் உயரமான கடம்ப மரம் ஏறி அங்கிருந்து யமுனை நதிக்குள்ளே உள்ளே புகும்படி எழும்பி குதித்து காயின் மேல் நடனம் ஆடினானாம். அந்த கூட்டன் வருவானாயில், அந்த கண்ணன் என்னை அணைக்க வருவானாயில் கூடலே நீ கூடிடு அப்படிங்கிறாங்க. அஞ்சாவது பாசனத்துல நெற்றி பட்டத்துடன் கூடிய மதம் மிகுந்த குவலாய பீடம் என்னும் யானையை உதைத்து அழித்துக் கொண்ட என் கண்ணபிரான் மதுரா நகரில் உள்ள வீதிகளில் எல்லாம் என் வீடு எங்கிருக்கிறது என்று தேடிக்கொண்டு, அதாவது நான் இருக்கும் என் வீதியின் நடுவே வந்து அங்கே என் வீட்டை தேடி வந்து என்னை அணைக்க வருவானாகில் ஏ கூடல் தெய்வமே நீ கூடிடு என்று கோருகிறாள் ஆண்டாள். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் அற்றவன் என்றால் அற்று தீர்ந்தவன். நம் பாஷைகளே சொல்லணும்னா இந்த நேர்ந்து விட்டது என்று சொல்லுவோமே,
இவனை மொத்தமாக இந்த காரியத்திற்காக நேர்ந்து விட்டாச்சு என்று சொல்லுவோமே, அது போல ஆண்டாளுக்காகவே அவதாரம் பண்ணினவன். அந்த 2 மருத மரங்கள் முடிந்து போகும்படி தவழ்கின்ற நடையை கற்றவன். வஞ்சனை செய்கின்ற கம்சனை வஞ்சனையாலே அழித்தவன். மதுராபுரிக்கே அரசனான கண்ணன் என்னை நோக்கி வரும்படி நீ கூடிடு கூடலே என்று கூடலை பார்த்து சொல்கிறார். அந்த தீ செயல்களை செய்த சிசுபாலனும் வழியே நின்ற 2 பெரிய மருத மரங்களையும் கும்பனிடம் இருந்த 7 அசுர காளைகளையும் பறவை வடிவில் வந்த பகாசுரனும் வெற்றியை தரும் வேலையும் பலமும் உடைய கம்சனையும் அனைவரின் கண்கள் முன்னாலேயே கொன்று அழித்த கண்ணபிரான் வருவானேயாகில் கூடலே நீ கூடு. அன்பும் ஆவலும் உடைய மனத்தவர் அன்றி வேறு எங்கும் தங்காத எம் பெருமான் கண்ணன் நல்ல மனம் நிரம்ப பெற்ற துவாரகைக்கு அரசன் கன்றுகளை மேய்த்து திருவிளையாடல் புரியும் கோபாலன் என்னை தேடி வரும்படி கூடலே நீ கூடிடு என்கிறாள் ஆண்டாள். நன்கு அலங்கரிக்கப்பட்ட வாமனமூர்த்தி, முப்பரி நூலும் மாந்தோலும் பவித்திரமும் கையிலே தண்டமுமாய் அலங்கரிக்கப்பட்ட வாமன வடிவம் கொண்டு மகாபலியின் யாகசாலைக்கு முன்னொரு காலம் சென்று ஓரடியால் மேல் உலகங்களையும் மற்றொரு அடியால் கீழ் உலகங்களையும் அளந்து பெற்றுக்கொண்ட திருவிக்கிரம பெருமாள் ஓங்கி உழந்த உத்தமன் என்னை தேடி வரும்படியாக கூடல் தெய்வமே நீ கூட வேண்டும் என்கிறாள். எழுதா கிளவியில், அதாவது புத்தகத்தில் எழுதாத காது வழியாக ஆச்சாரியர் சொல்ல கேட்டு வாய்மொழியாக பழகி வருகின்ற 4 வகை வேதங்களின் உட்பொருளாய் விளங்கும் பகவான் மதநீர் பெருகும் யானையின் துன்பத்தை போக்கியவன் என்னை தன் அழகால் என்னை ஈர்த்தவன். அழகுன்னா என்ன அழகு? மயிர்பீலி, முத்துச்சரம், நவரத்ன கிரீடம் அணிந்த திருமுடி, இளன் சந்திரன் போன்ற நெற்றி, மேல் நோக்கிய திருமண், கடல் அலை போல் அசையும் புருவம், அஞ்சனம் தடவிய கருணை கொண்ட திருவிழிகள், எடுப்பான நாசி, முத்து பற்கள், சிவந்த அதரம், மதுரமான புன்னகை, மகர குண்டலம் அணிந்த திருச்செவிகள், அவை பிரதிபலிக்கும் திருக்கன்னங்கள். அடாடாடா என்ன அழகு! அப்படிப்பட்ட அழகால் என்னை ஈர்த்தவன். அழகிய ஆட்சியர்களின் உள்ளத்தில் உறைந்து இருக்கும் கண்ணன் வருவானாகில் கூடலே நீ கூடிடு. பகவான் மீது பிரணய ரோஷம் கொள்ளுதல், அவன் குறையை அவனுக்கு உணர்த்துதல். பகவானுக்கு குறை உண்டா? அவனுக்கு என்ன குறை என்றால், பகவானிடமே நீ ஒழுங்கா என்ன அனுக்கிரகம் பண்ணலன்னு அவனே நாம குறை சொல்றது, அது அவன் குறையா நினைச்சு அந்த குறையை அவனுக்கு உணர்த்துதல். பகவான் மீண்டும் வந்து சேர்ந்தல். இதில் ஆட்சிகள் ஈடுபட்டு கூடல் இழைத்த வரலாற்றை வர்ணித்து கோதை பிராட்டியான ஆண்டாள் பாடிய இந்த 10 பாசனங்களை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் பகவானை பிரிந்து இருக்காமல் தடையின்றி எப்போதும் பகவானுடன் கூடியிருப்பார்கள் என்பது பலன். அவர்களுக்கு பாவம் என்பதே இல்லை. ஹரே கிருஷ்ண மாமி. நமக குருமாமிக்கும் நம் ஆழ்வார் குருமக்கும் நமஸ்காரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. குக்கூ குக்கூ. நம்மள இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? பெரிய கார்டன்ல இருக்கும். ஒரு 50-60 மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரத்துல குறுக்கட்டி, யாழ், செருந்தி, எல்லா மரமும் இருக்கு. எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? எல்லாரும் அப்படியே இளங்காற்று வீசுறது, தரையில கம்பளம் விரிச்சிருக்கு, அப்படியே வெள்ளைப்பூவும் மஞ்சப்பூவும் தலையில அப்படியே கார்பெட் மாதிரி கடந்து இருக்கு. இவ்வளவு 600-500 வேப்ப மரம், மாமரம் எல்லாம் இருக்கு. நம்ம எங்க வந்திருக்கோம்? ஓஹோ, இங்க அப்படியே இழைச்சி ஒரு லேடி ஒரு மாதிரி நிக்கிறாளே, யார் அவ? ஐயோ, இடுப்புல இருக்கிற வஸ்திரம் எல்லாம் உழும்புடி இருக்கு, கையில இருக்கிற வலையெல்லாம் உழுந்துரும் போல இருக்கு. ஓ, அது நம்ம நாச்சியார். நம்ம நாச்சியார் இங்க குயில்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. வாங்க எல்லாரும் போய் கேட்கலாம் என்ன சொல்றான்னு. ஓ, அவ என்ன, நம்மளாம் சாதாரணமா பணக்காரம், அவ நல்ல பையனா பார்த்து கொடுக்கணும், வசதியே இருக்கணும், என் பொண்ணுக்கு பிக்கெல்லாம் இருக்க கூடாது அப்படிமோ. ஆனா இவ என்ன பண்றா தெரியுமா? மண்ணு புகழ் மைந்தன், இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாதவன், அவனை அடையணும்னு அவ மனசெல்லாம் இருந்து துடிச்சுட்டு இருக்கு. அந்த துடிப்புல அவ கையில இருக்கிற சங்கு போன்ற வளையலே கையை விட்டு உழறா மாதிரி இருக்கு. அவ இடுப்புல இருக்கிற வஸ்திரம் பாருங்க, அப்படியே உழுந்துருது. அவ கை கால்லாம் அப்படியே நெளிஞ்சு ஒல்லியா போய் இருக்கா. அப்ப அந்த குயில்கிட்ட சொல்றா,
குறுக்குத்தி இந்த செங்குருந்தி பொதும்புல வாழற குயிலே, நீ போய் என்னுடைய பவளவாயன் அதிரம் மதுரம் என்னுடைய பவள ரெட் கலர்ல இருக்கிற என்னுடைய பவளவாயனை வர சீக்கிரம் என்னோட வந்து சேர மாதிரி கூவ மாட்டியா நீ அப்படின்னு கேக்குறா. அப்ப அவன் சொல்றா, நீ வந்து சும்மா மாத்திரம் கூவக்கூடாது, இரவும் பகலும் அவனுடைய பெரும் புகழ் எல்லாத்தையும் சொல்லி என்னோட சேர்ந்து இருக்கா மாதிரி கூவு குயிலேங்கிறா. 2வது பாசுரத்துல சொல்றா, குயிலே நீ வந்து இங்க இருக்கிற செம்பக மலர் பூல இருக்கிறதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வச்சுட்டு வேணுங்கிறத கொத்தி அந்த இது தேனை சாப்பிட்டுட்டு இசை பாட்டு அமைதியா இருக்கிற குயிலே, நீ முதல்ல என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ. வெள்ள வெளி சங்கம் வேறரம் கேட்டலையான்னு திருப்பாவையில சொல்லியிருக்கா. அது மாதிரி இடக்கையில வெள்ள வெளிசங்கம், அது வந்து கூப்பிடுறதா நம்மளெல்லாம் சேவை செய்ய. விழி சங்கம்னா கூப்பிடுறது. அது தூயவன், அவன் வந்து விமலன். மலன்னா அழுக்கு, விமலன்னா அழுக்கு இல்லாதவன் சாஸ்திரத்துல. தூயவன் அவன் வந்து உருக்கொண்டு எல்லாருக்கும் காமிக்கிறான், ஆனா எனக்கு மாத்திரம் காமிக்கவே மாட்டேங்கிறான். நான் அவனை நினைச்சு உள்ள அப்படியே உருகிண்டு ஐயோ நான் ஊந்துருவோம் போல இருக்கேங்கும் போது 3D பிக்சர் மாதிரி பக்கத்துலயே வந்து நிக்கிறான். அப்படியே எனக்கு உயிர் வந்துட்டியா அப்படிங்கிற, ஆனா மறுபடியும் போயிடலாம். இந்த மாதிரி மாயஜாலம் எல்லாம் பண்றாவோ. நீ வந்து அவனை நல்லா சத்தி, நீ இந்த இது தேனை குடிச்சுட்டு அப்படி இந்த குழந்தைங்க அங்கான்னு அது மாதிரி எல்லாம் சொல்லாத, முழலாத, எல்லாம் சத்தம் போட்டு அவன் இங்க வரா மாதிரி. அப்ப என்னுடைய வேங்கடவன், என்னுடைய வேங்கடவன், நம்ம குழந்தைங்களான்னு சொல்லும் வந்து இன்னும் 10 வந்தாரு, எங்க அண்ணா, எங்க அப்பா, எங்க அண்ணா, என் தம்பி, என் புள்ள அப்படிமா. நான் சின்ன குழந்தை சொல்லும், எங்க அப்பா அது அப்படி போய் ஓடி போய் கட்டுக்கும். அது ஆசையினால பாசத்தினா. அது மாதிரி இவ்வளவு ஆசை பாசம் பக்தி, அவளுக்கு இருக்கிற பக்தி யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால அவசரம் என்னுடைய வேங்கடன் வரா மாதிரி நீ கூவு குயிலே சத்தமா அப்படிங்கிற 3வது பாசத்துல சொல்றா. கோயிலே இங்க வந்து இந்த பொறி அப்படியே ஃப்ரெஷ்ஷா பூவெல்லாம் பூத்திருக்கு பாருங்க, அப்படியே மெதுவா பூக்குறது. அதனுடைய ஸ்மெல்ல அந்த வண்டு எல்லாம் பொறி வண்டு, நல்லா அழகான வண்டுகள் எல்லாம் போய் அதுல இருக்கிற வண்டு தேனை குடிக்கிறது பாரு. அப்படியே ஒரு பாட்டு பாடுறது, அதுக்கு பேர் காமரன்னு ஒரு ராகமா. அந்த ராகத்தை நீ உன்னுடைய காதலியோட உட்கார்ந்து கேட்டுண்டு நல்லா ரசிச்சுட்டு இருக்கிய குயிலே. என் கஷ்டம் உனக்கு புரியல. மாதலின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவன் யாரு தெரியுமா? இந்திரனுடைய சாரதி. அவன் ராமர் யுத்தத்துல ராமனுக்கு வந்து தேரோட்டியா முன்னாடி மாயன் ராவணன், அவன் மாயாஜால ராவணன், ஏமாத்தி சீதையே கடத்துறவான். அவன் முன்னாடி தைரியமா, அவன் பின்னோக்கி எப்போதுமே ஓடுவான் இந்திரனுடைய இதுல. இங்க வந்து முன்னோக்கி விட்டான். சர மாதிரி ராமர் வந்து அவனுடைய தலைய கொய்யறார். அது மேல அப்படியே தொடுத்து போறது, மேல மறுபடியும் உயர் பெற்றி போறது. அதுல இருக்க சாரங்கள்லாம் வந்து சரங்கள்லாம் ஐயோ ராமர் கை படமாட்டமான ஏங்கின்னு இருக்கு. இந்த மழை பெய்ஞ்சிருக்கு பாத்திருக்கல, சர மழை. எப்பாவது மழை பார்த்தேன்னா சில சமயம் வானத்துக்கு பூமிக்கு அப்படியே நேர்கோடு போட்டா மாதிரி எப்பாவது பெய்யும். அப்படியே பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி சர மாதிரி மழை பெஞ்சு சர மழையால அடிச்சு ராமனுடைய தலைக்கு மறுபடியும் மேல போறது. அந்த மாதிரி 101 தடவை பண்ணதா சொல்றான் ராமாயணத்துல. அது மாதிரி அடிச்ச அந்த ராவணன் வென்று வெளியில வரமாட்டேன், எங்க திசையில வரான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு தேனை குடிச்சுட்டு நீ மெதுவா அந்த காமரன் இசையை பார்த்துட்டு இருக்கேன். நீ மரியாதையா போயிட்டு அந்த என்னுடைய கருமாணிக்கம் வர கூவாய். என்னுடைய கருமாணிக்கம்னா உமாச்சி கருப்பு, ஆனா ஷைனிங்கா இருக்கும். அந்த மாணிக்கம் மாதிரி ஷைனிங்கா அடிக்கிற என்னுடைய கருமாணிக்கம் வர்றதுக்கு கூவு குயிலே அப்படிங்கிறான். 4வது பாசனத்தை சொல்றான், என்னுடைய தோல் எல்லாம் உருகி ஒரு மாதிரி கருத்து போயிடுச்சு. உள்ளுக்குள்ளெல்லாம் எலும்பெல்லாம் உருகி அப்படியே எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவா டிபி வந்தவாள. அது மாதிரி அவளுக்கு அப்படியே உருகி அப்படியெல்லாம் அப்படி இருக்கு. அவள கண்கள்லாம், அவளுடைய நீண்ட கண்கள்லாம் அப்படியே இமையில அந்த இமை அவளால தூங்க முடியாத அந்த பகவான் அடையணும்ட்டு துன்ப கடல்ல இருக்கா. பகவான் வந்து வைகுண்டம் தோணி போவான்னு நினைச்சுட்டு இருக்கா, உழந்துட்டு இருக்கா. உனக்கு நல்லா தெரியும், நீ ஏற்கனவே எங்களோட இருந்திருக்க குயில. என்னுடைய பிரிவுன்னா என்னன்னு தெரியும். அதனாலதான் நீ உன்னுடைய பெண் குயில பிரியாம இருக்க. நீ வந்து என்னுடைய பொன்மேனியான இருக்கிற அவனை மேனி கருட கொடியோன புண்ணியனை வந்து வர கூவாய் அப்படிங்கிறா. 5வது பாசனத்துல சொல்றா, இந்த மெதுவா மென்னடையா நடக்குமே அன்னம், அது பறந்து விரிந்த இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவளே ஒரு அண்ணன் தான். அங்க இருக்கிற பொண்ணோட பெருமாள் இருக்காருல்ல, அவனுடைய பொண்ணு பாதங்களை நான் அடையணும்,
கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிற. நீ பாரு, நீ வந்து அந்த மாதிரி அந்த உலக அளந்தன என்னோட நீ சேர்த்து வை. நீ வந்து என் கண்ணெல்லாம் தூங்க முடியல. என்னுடைய இந்த தண்ணியில வந்து மீன் வந்து அப்படியே கெண்ட மீன் கெங்கன்னு அப்படியே அலப்பாயும். அந்த மாதிரி என் கண்ணு அலப்பாயிருது. நான் எங்க தூங்குறது? எனக்கு எப்படியாவது அந்த பகவான் அடையணுங்கிற ஒரு ஆத்தாமையா இருக்கு. நீ என்ன பண்ற தெரியுமா? நீ போய் நன்னா என்னுடைய உலக அளந்தானை பெருமானை வர சொல்லி நன்னா கூவணும் பறந்து போய். அப்ப நான் உனக்கு ஒண்ணு தரேன். என்ன தருவேன்? நீ இந்த கிளி இருக்கு பத்தியா, நான் என்ன வந்து பாலும் சோறும் பால் ஊட்டிய கிளி, அந்த பால் ஊட்டிய கிளிய உனக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வைக்கிறேன். அது என்னோடதான் பேசும். ஆனா அதுங்கிட்ட சொல்லி உன்னோடய நான் சோழமையா இருக்க சொல்றேன். பசங்க கிட்ட ஒரு காரியம் ஒண்ணு நம்ம சொல்லுவாங்களே, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, உனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தரேன்னு. அது மாதிரி இவ கிளிய கொஞ்சம் பிரைட் பண்றா துணிஞ்சு. அப்புறம் சொல்றா 6வது பாசுரத்துல, பகவான் எல்லா திசையிலும் நிரம்பி இருக்கான். அவனை தேவர்கள் எல்லாம் போற்றி தொழறா. அப்படி இருக்கும்போது அவன் அடையவே முடியல. அதனால என்னுடைய முத்து மாதிரி இருக்க பல்லுவம் என்னுடைய அப்படியே புன்முறுவல், என்னுடைய கொங்கையுடைய இளமை எல்லாம் போயிடுச்சு. உனக்கு தெரியுமா நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? அதனால நீ வந்து இங்க வந்து இந்த சோலையில உக்காந்து மெதுவா நடந்து இந்த கண்ணை மூடிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்காத. இளங்கோயிலே, நீ வந்து என்னுடைய தத்துவனை எங்கிட்ட வர சொல்லி கூவிவாய். இல்லைன்னா நான் என்னுடைய தலைய உன் காலடியிலேயே வச்சுட்டு இருப்பேன் கடைசி மட்டும் அப்படின்னு சொல்றா. 7வது அப்பனா இந்த குயில் இன்னும் போறேன்னு அர்த்தம். இந்த குயில் 7வது பாசுரத்துல சொல்றா, பொங்கிய பார்க்கடல பத்மநாபன் அடையறதுக்கோசரம் நான் அவனோட சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசையில என்னுடைய கொங்கையெல்லாம் குமைந்து அப்படியே குதுகழ்த்து இருக்கு. அப்படியே ஆவியோட கலக்கிற ஆசையில நான் இருக்கேன். குயிலே, நீ என்ன நீ இப்படி மறைஞ்சு இந்த சோலையில மறைஞ்சுட்டு இருக்க? என்னுடைய அந்த சங்கும் சக்கரமும் தண்டு ஏந்தியன என்னோட வந்து கலக்கு மாதிரி நீ சொல்லணும். அவனை நீ வரப்படி கூவணும். அதுதான் உன்னுடைய தர்மம். அடுத்தது அது இன்னும் நகரல. 8வது வாட்டி சொல்ற, 8வது பாசுரத்துல சொல்றா, சாரங்கம்னு இந்த வில்லு வலிய அந்த இத தன்னுடைய வலிய கையில புடிச்சுட்டு இருக்க பெருமாள், அவனுக்கு வீரமும் தெரியும், விவேகமும் தெரியும், காமமும் தெரியும். அவனும் நானும் கூடி இருக்கும்போது எங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். குயிலே, நீ வந்து இந்த பழமெல்லாம் பூத்து இந்த மாம்பழம் எல்லாம் இருக்கிற இந்த மான் துளிர் அப்படியே கோதிண்டு கொத்திண்டு இருக்கிய குயிலே, நீ போய் சீக்கிரமா போய் அத விரைஞ்சு போய் அவனை கூப்பிட்டேன்னா நான் அவனை என்ன பண்ணுவேன் பாரு. நம்ம சொல்றதுல, நீ முதல்ல கூட்டிட்டு வா, அப்புறம் பாக்கலாம் நான் அவனை என்ன பண்றேன்னு. அது மாதிரி இவ சொல்ற, நீ போ, நான் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றா. அடுத்தது சொல்றா, பச்சை மகாமணி மேலே சொல்றவள் ஒரு பாட்டுல. அது மாதிரி என்னுடைய ஸ்ரீதரன், அவன் என்னுடைய பெருமாள் பச்சை மாணி மாதிரி இருக்கான். அவனுடைய பாசத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். இந்த சோலையில இந்த வண்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட இறக்க எல்லாம் பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இந்த சோலையில நீ வந்து இதனுடைய வண்டி இறைச்சலை கேட்டு ஜம்முன்னு இருக்கியே, நீ முதல்ல கேளு, நன்னா கேட்டுக்கோ. சங்குடு சக்கரம் இருக்கிற அந்த தடக்கையில நீ வர சொல்லி கூவணும். இல்ல 2ல 1 என்னுடைய கையில இருந்து கைண்டு போன பொன் வளையல கொண்டு தரணும், இல்ல அவனை நீ கூப்பிடணும் சத்தம் போட்டு. சோ இதுல 2த்துல நீ ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு கொஞ்சம் மிரட்டுறா. முதல்ல பிரைட் பண்றா, அப்புறம் கெஞ்சரா, அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் மிரட்டுறா. அடுத்தது சொல்றா, இந்த உலகளந்த பெருமான நான் அடையறதுக்கோசரம் என்னமா பண்ணிட்டு இருக்க. இதுல வந்து திங்கள் இது தென்றலும் எனக்கு அப்படியே அந்த பெருமாளோட ஐக்கியமானோன்னு துடிச்சுட்டு இருக்க, அவனுக்கு சேவை செய்யணும்னு. அப்ப வந்து இந்த தென்றலும் அந்த நிலாவும், தென்றல் நிலா, அப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்னமா சுகமா இருக்கும். ஆனா இவளுக்கு அந்த சுகமே இல்லையா, அது அவளோட மனசுல போட்டு வாட்டர்தான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல வந்து இந்த சோலையில நீ இருந்துட்டு நீயும் குத்தி அப்படி கூவிண்டு என்ன வதக்காதுக்குள்ள. நீ இப்ப நாராயணனை நீங்க வர சொல்லி கூவல, உன இந்த சோலையில இருந்து அடிச்சு வரக்கிடுவேன். முதல்ல எல்லாம் கெஞ்சினா, இப்ப வந்து அவ கொஞ்சம் மிரட்டவே செஞ்சுட்டா. சோ இதுல இருந்து என்ன தெரியுறது, இந்த 10 பாசுரத்துல இதெல்லாம் நம்ம வந்து ஆண்டாள் வந்து அவளுடைய பெண் திறமையா உள்ள ஆண்டாள் பகவான் மேல் உள்ள பாசத்தினால அவனுடைய பெருமையை பற்றி
அவனுடைய புகழை பத்தி நமக்கெல்லாம் சொல்றா. இதுல முக்கியமானது என்னன்னா, ஆண்டாள் நாச்சியார் ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மான அடையணும்னா நம்ம ஒரு ஆச்சாரியன் வேணும். இந்த ஆச்சாரியன் தான் அந்த குயில். அந்த குயிலோட 2 ரெக்கை, ஞானமும் ஞானம் ஒண்ணு, அனுஷ்டானம் ஒண்ணு. அது உள்ள அந்த மாதிரி உள்ள ஆச்சாரன் மூலமா தான் நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய முடியும். அதனாலதான் ஆண்டாள் நமக்கு குயில் மூலமா நம்மளுக்கு எல்லாத்தையும் வளர்க்கறா. சோ இத கேட்டு இந்த 5-10 பாசனத்தையும் படிக்கிறவாளுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும்னு ஆண்டாள் இந்த இதுல சொல்றா. நாச்சியார் வாய்ப்பளித்த குருமாமிக்கு நன்றி. அதே கோஷ்டிக்கு நமஸ்காரம். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழியான 143 பாசுரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிகம் என்றால் அது வாரணமாயிரம் பாசுரங்கள் தான். ஏனென்றால் ஒரு பாரம்பரிய இந்து திருமணத்தில் நடக்கும் அத்தனை சடங்குகளும் பாசுரங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இன்றும் திருமணங்களில் பாடப்படும் பெருமையை பெற்றுள்ளது வாரணமாயிரம். மாயவன் தன்னை மனம் செய்ய கண்ட கனவை உரைக்கிறார் கோதை. இப்பொழுது நம் மனக்கண்ணில் காட்சிகளை கொண்டு வருவோமாக. 1வது பாசுரம். வாரணமாயிரம் சோழ வனம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெழு பூரண பொற்படம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், என்னை பெண் கேட்டு 1000 யானைகள் சோழ என் தலைவனான நாராயணன் வருகின்றான் என்ற செய்தியால் அவனை எதிர்கொண்டு வரவேற்க ஊர் மக்கள் எல்லாம் வழியெங்கும் தோரணங்கள் கட்டியும் பொன்னால் செய்த குடங்களை கொண்டு அலங்கரித்தும் இருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது மாப்பிள்ளை அழைப்பு. 2வது பாசுரம். நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு காலை கமுகு பரிசுரை பந்தற்கீழ் கோனரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், தென்னை மற்றும் பாக்கு மரத்தால் வேயப்பட்ட பந்தலின் கீழ் நரசிம்மனும் மாதவனும் ஆகிய கோவிந்தன் நாளை திருமணம் என்ற நாள் குறித்த அறிவிப்பால் காலை போல வீற்று வந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது நிச்சயதார்த்தம். 3வது பாசுரம். இந்திரன் உள்ளிட்ட தேவர்களாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகப்பேசி மந்திரித்து மந்திர கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். தேவர்களின் தலைவனான இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் வருகை புரிந்து என்னை மணப்பெண்ணாய் மனம் பேசி மந்திரங்கள் சொல்லி எனக்கு புதிய ஆடைகளை கொடுத்து அவற்றை அணிந்து வந்த பின் மைத்துணியாகிய பார்வதி தேவி எனக்கு மணமாலையை அணிவிக்க நான் கனவு கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது பெரியோர்களின் அனுமதி பெறுதல். 4வது பாசுரம். நாட்டிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிற்றர்கள் பல்லார் எடுத்தேற்றி மூப்புனை கண்ணின் புனிதனோர் என்றென்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், 4 திசைகளில் இருந்தும் புனித நீரனை கொண்டு வந்து அந்தணர்களின் சிறந்தோர் பல பேர்கள் மந்திரங்களால் ஓதி அப்புனித நீரினை தெளித்து தாமரை மலர்களை அணிந்துள்ள புனிதமான கண்ணனுக்கு எனக்கு கையில் காப்பு கயிறு கட்ட நான் கனவு கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது காப்பு கட்டுதல். 5வது பாசுரம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், கதிரவனை போல ஒளியுடைய தீபங்களையும் கலசங்களையும் ஏந்தி அழகிய இளம் பெண்கள் வரவேற்கும் போது வடமதுரை மன்னனான கண்ணன் மணப்பந்தலின் நிலைப்படியினை தொட்டு வாக்கியங்கள் முழங்க உள்ளே புகுந்து வர நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள். இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது பிடி சுற்றுதல், அதாவது தம்பதியர்களுக்கு திருஷ்டி கழித்தல். 6வது பாசுரம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்தடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், மங்கள வாக்கியங்களான கெட்டி மேளமும் கரிகளுடைய சங்கம் ஒலிக்க சிறந்த முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பந்தலின் கீழ் மதுசூதன் ஆகிய கண்ணபிரான் என் கையினை பற்றி என்னை மனம் புரிந்து கொண்டான் என நான் கனவு கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது பாணிக்கிரகணம், அதாவது மணமகளின் வலது கையை மணமகன் பற்றி கொண்டு தன்னுடைய இணையாக ஏற்றுக்கொள்ளுதல். 7வது பாசுரம். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசலை நாணல் படுத்து பருதி வைத்து பாய்சின மாக்களிற்றன்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், நல்ல சொற்களை பேசுபவர்கள் தங்களின் வாயால் மறைக்கற்களை கூற
சூரியன் ஒளியில் பதப்படுத்திய பச்சை இலைகளுடன் கூடிய நாணலை கொண்டு வளர்க்கப்பட்ட அக்னியை யானையை போன்றவனாகிய கண்ணபிரான் என் கையினை பிடித்து வலம் வர நான் கனவு கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள சடங்கானது சப்தபதி, அதாவது 7 அடிகளை எடுத்து வைத்து அக்னியை இருவரும் 7 முறை சுற்றி வருவது. 8வது பாசுரம். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் தம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மை மிதிக்க கனா கண்டேன் தோழினான். இதனுடைய அர்த்தம், இந்த பிறவிக்கு மட்டுமல்லாமல் 7 பிறவிக்கும் நம்முடைய நற்கதிக்கு காரணமானவனும் நம்மை செல்வமாக உடையவனுமாகிய நாராயணன் தம்முடைய சிவந்த கைகளால் என்னுடைய காலை பிடித்து அம்மை மிதிக்க செய்தவாறு நான் கனவு கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள சடங்கானது அம்மை மிதித்தல். 9வது பாசுரம். பரிசிலை வாழ் முகுந்து என்னை தாம் வந்தித்து எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் பெற்ற கனா கண்டேன் தோழினான். அழகிய புருவங்களை உடைய என் உடன் பிறந்தோர் அக்னி வளர்த்து அதன் முன்னர் என்னை நிறுத்தி நரசிங்கமாகிய அச்சுதனின் கைமேல் என்னுடைய கைகளை வைத்து நெற்பொறியை அக்னியில் இட நான் கனவு கண்டேன் தோழி. இதில் கூறப்பட்டுள்ள திருமண திறங்கானது பொறியிடுதல். 10வது பாசுரம். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மத்தித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு முடஞ்சென்றங்க ஆணை மேல் வஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான். குளிர்ச்சியான சந்தனத்தையும் குங்குமத்தையும் திருமேனியில் பூசிக்கொண்டு யானையின் மீது கண்ணபிரானும் நானும் ஏறி ஊர்வலம் வந்தோம். எங்கள் இருவரையும் மஞ்சள் நீராட்டியதை நான் கனவில் கண்டேன் தோழி என்கிறார். இதில் கூறப்பட்டுள்ள திருமண சடங்கானது மஞ்சள் நீர் தெளித்தல். 11வது பாசுரம். பாராயண பலம். ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை ஏயர் புகழ் வில்லிபுத்தூர் போன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. அதாவது கண்ணபிரானை அடைவதற்காக பெரியாழ்வாரின் புதல்வியான ஆண்டாள் கண்ட கனவினை பற்றிய மேற்கூறிய தூய 10 தமிழ் பாடல்களை போற்றி பாடுவோர் சகல சௌபாக்கியங்களுடன் கூடிய திருமண வாழ்வினையும் நல்ல மக்கள் செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் என்பதுதான் இதன் கருத்து. இந்த கடிதத்தில் ஒரே லட்சணமான இறைவனை மனத்தின் ஆசையை வெளிப்படுத்தும் போது 10வது பாசுரத்தில் ஏழே பிறவிக்கும் பற்றாவான் என்பது இந்த பிறவி மட்டுமின்றி 7 தலைமுறைகளுக்கும் என் பற்றுக்கோடாக இருப்பவன் என்று நாராயணனின் திருவடிகளை பற்றிக் கொள்ளும் சரணாகதி தத்துவமும் இதில் அடங்கியுள்ளது. எனவே நாமும் இத்தகைய சிறப்பு மிக்க பாடல்களை பாடி பயன்பெறுவோமாக. அரிய வாழ்வுக்கு நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் பொறுமையா எல்லாரும்